இப்போ வந்து சமீபத்திய ப்ராப்ளமா இருந்துட்டு வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிவி நிகழ்ச்சிகள் பத்தி தான். அதாவது நம்மளுடைய ஸ்ரீபிரியா வந்து இதுக்கான கருத்துக்களை முன்னாடி பதிவு பண்ணாங்க இல்லையா, அதை தொடர்ந்து டிவி நிகழ்ச்சிகள், அதாவது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் புத்தி இல்லாதவங்க தாங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொந்தளிச்சு போய் நடிகை ராதிகா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து குஷ்பு, லட்சுமி ராமகிருஷ்ணன் பண்ணிட்டு வராங்க. அதை தொடர்ந்து தெலுங்குல கீதாவும், மலையாளத்துல ஊர்வசியும் பண்ணிட்டு வராங்க இல்லையா, குடும்ப பஞ்சாயத்து. ஸோ அது குறித்து நம்மளுடைய ராதிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி இடையில நடக்கிற பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்க இந்த நடிகைகள்லாம் யாரு? 4 சுவருக்குள்ள நடக்க வேண்டிய விஷயத்த இப்படி ஊருக்கு வெளிச்சம் போட்டா காட்டுறது. அது மட்டும் இல்லாம இதை வந்து பலர் சமூக வலைதளங்கள்லாம் போட்டு குமுறி அப்படியே கொந்தளிச்சு போயிருக்காங்க இல்லையா. ரசிகர்கள் எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல கொந்தளிச்சாலும் சம்பந்தப்பட்டவங்க வந்து எதுவுமே சொல்லலை. ஆனா இந்த நிலையில கூட பாத்தீங்கன்னா குடும்ப பஞ்சாயத்து நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்த இவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நடிகைகள் சீனியர் நடிகையான ஸ்ரீபிரியாவும் ஆல்ரெடி வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஆனா கஷ்டத்துல இருப்பவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா கேமராவுக்கு பின்னாடியே செய்யலாமே. அவங்கள வழக்கறிஞர் கூட போலாம், இல்லைன்னா கவுன்சிலிங் அளிக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இப்படியா வந்து ஊரெல்லாம் போட்டு தண்டோரா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்ரீபிரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரே போட கேள்வி கேட்டாங்க. அதை தொடர்ந்து ஸ்ரீபிரியாவோட அதிரடி ட்விட்டர் பார்த்த ராதிகா, படிப்பில்லாத மக்கள் தான் இந்த மாதிரியான போய் நிகழ்ச்சிகள் எல்லாம் சிக்கிக்கிறாங்க, புத்தி இல்லாதவங்க தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, புத்தி இருக்கவங்க இதை பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொந்தளிப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.